ஆன்சர். ஸோ சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். tan theta into cosecant square theta minus tan theta is equal to என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது சம்மு tan theta cosecant square theta minus tan theta. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே tan theta இருக்கிறதுனால tan theta காமனாக எடுத்தாச்சு. cosecant square theta minus 1. ஓகேங்களா. நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி பண்ணலாம். இது வரைக்கும் இந்த சொல்லலை. பார்த்தீங்கன்னா cosecant theta minus 1 equal to cot square theta அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல tan thetaவை அப்படியே எழுதுகிறேன். cosecant square minus theta அப்படின்றத எப்படி எழுதுகிறேன்? cot square thetaன்னு எழுதுகிறேன். ஸோ tan theta அப்படின்றது tan thetaவே எழுதுகிறேன். cot thetaவை 1/tan square thetaன்னு எழுதுகிறேன். ஸோ tan thetaவும் இந்த ஸ்கொயரும் கட்டாச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1/tan theta. ஓகேங்களா. 1/tan theta அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, cot theta. ஓகேங்களா. ஸோ அப்படியே இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறேன். இல்லாட்டி இதை நம்ம எழுதலாம். tan thetaவை 1/cot thetaன்னு எழுதலாம். cot thetaவும் cot square thetaவும் கட் பண்ணேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது cot theta. ஓகேங்களா. ஸோ இதே தான் நான் இந்த இடத்துல எழுதுறேன். இந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா tan thetaவை 1/cot theta இன்ட்டு cot square theta. ஸோ cot thetaவும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குது? cot theta. ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்போட எனக்கு ஆன்சர் முடியும். ஸோ எப்படி செஞ்சாலும் எனக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்.